ஹாய், வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உலகத்துல பல நாடுகள் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை வேகமா அப்கிரேட் செய்து கொண்டு வராங்க. 4ஆம் தலைமுறையிலிருந்து 5ஆம் தலைமுறை மற்றும் 5ஆம் தலைமுறையில் 6ஆம் தலைமுறை. சைனா தன்னுடைய 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை பறக்க வச்சே காமிச்சிட்டாங்க. அமெரிக்கா அதுக்கான ஆராய்ச்சியில் பயங்கரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சில நாடுகள் 4ஆம் தலைமுறையிலிருந்து நேரடியாக 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கு செல்வதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். உலகத்தில் சில நாடுகளே 5ஆம் தலைமுறை போர் விமானம் வைத்திருக்கிறார்கள். அதில் அமெரிக்கா F-22 மற்றும் F-35, ரஷ்யா Su-57, சைனா J-20 மற்றும் J-35 போன்ற 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை அவர்கள் பெற்றுள்ளனர். இந்தியா தனது AMCA ப்ராஜெக்டை இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கிறது. சுமார் 10 வருடங்கள் ஆகும் என்று பல வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். 10 வருடம் என்பது இராணுவத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய கால அளவாகும். 10 வருடங்கள் நம்மளால் AMCA வரும் வரை நம்மளோட எதிரிகளான பாகிஸ்தான் மற்றும் சைனாவை நம்பி வெறும் கையை கட்டி நம்பி இருக்க முடியாது. அதுக்கான ஆல்டர்னேட்டை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கான ஆல்டர்னேட் ரெண்டு விமானங்கள் மட்டும்தான் இருக்குது. சைனாவில் நம்ம செல்ல முடியாது. Su-57 மற்றும் F-35. Su-57 மற்றும் F-35. Su-57 ரஷ்யா போர் விமானம், F-35 அமெரிக்காவுடைய போர் விமானம். ரஷ்யாவின் Su-57 மற்றும் அமெரிக்காவின் F-35 ஆகியவை உலகின் அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் என்று கூறப்பட்டாலும் Su-57 அதோட மேனவர்வட்டிக்கு சிறந்தது என்று சொல்ல முடியும். F-35 ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் மற்றும் அதிநவீன சென்சார்கள் சிறந்தது என்று சொல்ல முடியும். இப்பொழுது இரு போர் விமானங்களின் விரிவான ஒப்பீடு இங்கே நம்ம பார்ப்போம். Su-57 மற்றும் F-35. F-35 ரேடார் பிரத்யேக பெயிண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றும் அதோட கூர்மையான வடிவமைப்பு. இது என்ன பண்ணும்னா, எதிரிகளோட வான் பரப்பு உள்ள ஈஸியாக ஊடுருவி அவர்களுக்கு அறியாமையே தாக்கக்கூடிய அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்டது. இதை நம்ம செட்டுன்னு சொல்லுவோம், அதாவது சப்பரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்பொழுது நம்ம 2 விமானத்தோட ஒப்பீடு பார்ப்போம். Su-57 ஃப்ரண்டல் ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போர் விமானத்தோட ஃப்ரண்டல் RCS 0.1 F-35 விட மிக மிக குறைவுன்னு தான் சொல்லணும். காரணம், F-35ஓட ஸ்டெல்த் ஓவராலாக நீங்கள் 360 டிகிரி எடுத்தீங்கன்னாவே 0.0015 வரும். ஆனால் Su-50ஓட ஸ்டெல்த் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் ரேடார் செக்ஷன், அதாவது ஃப்ரண்டல் RCSல 0.1, ரியர் செக்ஷனில் 0.5 சொல்லுது. ஸோ Su-57 ஒரு முழுமையான ஸ்டெல்த் விமானமும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்பீட் அண்ட் மேனுவபிலிட்டி பார்ப்போம். F-35 அதிகபட்சமாக மணிக்கு 1960 கிலோமீட்டர். அதை நம்ம மேக்கில் சொல்லணும்னா மேக் 1.6. Su-57 மணிக்கு 2100 கிலோமீட்டர் மேக் 2 பறக்கம் மாற்றல் கொண்டது. மேலும் Su-57ல் த்ரஸ்ட் வெக்டரிங் என்ற தொழில்நுட்பத்தை அதோட வேகத்தை கூட்டவும் குறைக்கவும் பயன்படுத்துகிறாங்க. இப்பொழுது ரேடார் மற்றும் சென்சார் அண்ட் ஏவியானிக்ஸை பற்றி பேசுவோம். F-35 டாஸ் மற்றும் EASA ரேடார் போன்ற அதிநவீன அமைப்பில் கொண்டுள்ளது. இது போர்க்களத்தில் மற்ற விமானங்களோடு இணைக்கப்பட்டு நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர், ஒரு முழுமையான கமாண்ட் சென்டர் போல் இதை வேலை செய்யும். Su-57ல் அதே போல் EASA ரேடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பல இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்டறிந்து தாக்கக்கூடியது. மேலும் Su-57ல் தற்காப்பு தேவைக்கான நீண்ட வான்தூர போருக்காக அது வடிவமைக்கப்பட்டது. சரி, இப்போ பிரச்சனைக்குள்ள வருவோம். இந்த 2 விமானங்கள்ல இந்தியா எது வாங்கணும்னு கேட்டால் அமெரிக்கர்களை நம்ம இப்போ இல்லை, எப்பவே நம்ப முடியாது. காரணம், பல நேட்டோ நாடுகளே F-35ல கில் சுவிட்ச் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் அமெரிக்கா வச்சிருக்கிறதா நம்புறாங்க. நம்ம முக்கியமான போர் நேரத்தில் இதை பாகிஸ்தானுக்கு எதிராகவோ இல்லை வருங்காலங்களில் நேட்டோக்கோ இல்லை அமெரிக்காவே எதிராக நம்ம இதை பயன்படுத்துகிற நேரம் வந்ததுன்னா
இதை நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியுமானா சத்தியமா முடியாது. காரணம் முழுக்க முழுக்க இது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கும் என்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நம்மளுடைய இப்பொழுது ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் மூலயமா கவர்மெண்ட் சொல்றது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கணும்னு சொல்றது. ரெண்டாவது, அப்படி தயாரிக்க முடியலன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலயமா, தொழில்நுட்ப பரிமாற்றம் மூலயமா இந்தியாவில் தயாரிக்கணும். அதுக்கு சில அவங்க கொள்கைகள்லாம் வச்சிருக்காங்க, அதே மூலயமா தயாரிக்கணும். தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இல்லையா, மற்ற நாட்டுக்கிட்ட அதை காசு கொடுத்து வாங்கி இங்கே தயாரிக்கணும். இந்த எந்த திட்டத்திலையுமே அமெரிக்கா நமக்கு உள்ள உதவ மாட்டாங்க. காரணம், F-35 நம்ம ஃப்ளை அவே கண்டிஷன்லேயே வாங்கணும், ஃப்ளை அவே கண்டிஷன்லேயே தான் மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய வெப்பனை எதையுமே இன்டகிரேட் பண்ண முடியாது. அது நம்மளுக்கு வருங்காலங்களில் பெரும் பொருட்செலவு தான் வைக்கும். அடுத்த பக்கம் Su-57 எடுத்தோன்னா புட்டின் பல தடவை நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காரு, இன்றைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. Su-57ஓட சோர்ஸ் கோடு முதல் இன்ஜின் தொழில்நுட்பம், ஏர்ஃப்ரேம் தொழில்நுட்பம் முறை நாங்கள் அனைத்தையும் இந்தியாவுக்கு பகிர தயார். மேலும் நீங்கள் அதில் உங்களுடைய எந்த ஆயுதத்தை வேண்டாலும் இன்டகிரேட் செய்து கொள்ளலாம். பல லட்சம் கோடி செலவு பண்ணி பிரான்ஸு கிட்ட நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற MRF டீலில் கூட இது வரைக்கும் அவங்க 50% 55% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா, இன்னும் அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏற்கனவே நம்ம சோர்ஸ் கோடு கேட்டோம், அந்த சோர்ஸ் கோடையும் அவங்க கொடுக்கல. ஐசிடி ஆக்சஸ் கேட்டோம், அதுக்கு இன்னும் அவங்ககிட்ட இருந்து பதில் வரல. ஆனால் Su-57 ரஷ்யா நம்மளுக்கு 80-90% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தயாரிக்கிறாங்க. ஸ்டெல்த்தில் F-35 கம்பேர் பண்ணும் போது சில இடத்துல நம்ம Su-57 கண்டிப்பாக லேக் ஆகுது, அதில் எந்த விட மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போது Su-30 MKIயே நம்ம அதோட RCS குறைக்கிறதுக்கு நம்மளோட ஓன் ரேம் சொல்லுவாங்க, ரேடார் அப்சர்வ் மெட்டீரியல் போட்டு முயற்சி பண்ணுறதா தகவல் வருது. வருங்காலங்களில் நம்மளால் Su-57 அது மாதிரி பண்ண முடியும். ஸோ Su-57 ஆர் F-35னா இந்திய கவர்மெண்ட் Su-57 பக்கம் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.